ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜெய்ஷா லா ஃபேஷன் ஸ்டுடியோவிலேருந்து. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரேண்டமாக வர்ற கொஸ்டின் என்னென்னா, காட்டில் எப்படி நெட் ஃபேப்ரிக் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் போட போகிற நெட் ஃபேப்ரிக்கை என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே அளவுக்கு த்ரெட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டும் போட்டு நம்ம காட்டில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த த்ரெட்டில் வந்து இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அது டைட் ஆகிற மாதிரி, ரொம்பவும் இறுக்கி டைட் ஆகிடக்கூடாது, நார்மலாக டைட் ஆகிற மாதிரி அதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாட் வந்து போட்டுட்டு அங்கே சைடில் கட்டியிருப்போம் இல்லையா, அந்த த்ரெட்டில் அந்த டைட்டான கயிறு மாதிரி இருக்கும். அந்த கயிறு பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நான் சொல்கிறேன். அது வந்து கொஞ்சம் மொத்த கயிறு மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நான் தச்சிட்ருக்க அந்த நூலோட ஃபோட்டோவும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஊசி கொடுத்து வெளியில் எடுக்கணும். பாருங்கள் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கயருக்கும் அந்த ஃபேப்ரிக்கும் இடையில நூலை விட்டு வெளியில் எடுக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு இதுக்கு இடையிலையும் அதை கிராஸாக போட்டு அந்த இடம் லாக் ஆகிற மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், தெரியுதா? இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, இப்போ நம்ம நெட்டு எந்த அளவுக்கு வருதோ, காட்டில் வச்சு பார்த்தா நெட்டு எந்த அளவுக்கு வருதோ அதுலேருந்து 1 மடங்கு அதிகமாக வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்கணும். இதை எப்படி லாக் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபைனலாக இதை வந்து அந்த கார்னர் வரும்போது அதே இடத்துல 4-5 முறை வந்து நம்ம அந்த நூலை சுற்றுவோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். 4-5 முறை இதை உள்ளே சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 4 எட்ஜஸ்மே வந்து 2 எட்ஜஸ் ஒரே மாதிரி இந்த த்ரெட்டில் பண்ணுவோம். இன்னும் 2 எட்ஜஸ் வந்து நம்ம அது த்ரெட்லேயும் பண்ணலாம், இல்லாட்டி டைட்டான ஃபேப்ரிக்லேயும் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து நமக்கு லாக் பண்ணுறதுக்கு இது இருக்காது இல்லையா, கம்பு இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காக அதை எடுத்து இருக்கேன். பாருங்கள், இப்போது செகண்ட் சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுவும் இதே மாதிரி தான். பண்ணிவிட்டு இதில் 4 பக்கத்தில் இந்த இடையில இருக்கிற இந்த த்ரெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டைட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இதுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அந்த கட்டை எடுத்து உள்ளே வச்சு லாக் பண்ணுறோம். இது மேலே லாக் ஆகிறதுக்காக ஒரு ஆணியை வந்து நம்ம அதில் வைப்போம். அப்போ தான் அது வந்து அது டைட்டாக லாக் ஆகும். அதில் ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம ஆணி வைப்போம். அந்த ஆணி வச்சு அதை லாக் பண்ணிடுவோம். இப்போ இது லாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்டுக்கும் நம்மளோட ஃபேப்ரிக்கும் இடையில பாருங்கள், நம்ம போடுறதே கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம். ஏன்னா டைட் பண்ணும்போது அதை இழுத்து தான் நம்ம டைட் பண்ணுவோம். இது நார்மலாக ஒரு ஓட்டு தையல் போடுற மாதிரி தான் போடுவோம். பாருங்கள், கொடுத்து வெளியில் எடுக்கிறோம். அந்த கயர் வந்து இதோட லாக் ஆகணும். இதை வந்து எப்படி டைட் பண்ணுறோன்றத அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து எப்படி லாக் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி அங்கே ஸ்டாண்ட் வைக்கிற இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இதை வந்து இப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த லூஸாக கொடுத்தது எதுக்காகனா, இந்த இடத்துலாம் இப்போ டைட் ஆகுது தெரியுதுங்களா. ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்க. இதோட எட்ஜை வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்து லாக் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆணியில் வந்து சுற்றுறோம், தெரியுதுங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது 2 எட்ஜஸ்மே நம்ம ஆணியில் தான் சுற்றுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு கிளியாது, ப்ளஸ் வந்து டைட்டாகவும் இருக்கும். நீங்கள் டைட்டான ஃபேப்ரிக்கில் ஆரி போடும்போது மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேப்ரிக்கை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்து அது ப்ராப்ளம் வரும். என்ன ஆகும்னா, உங்களோட மெஷர்மெண்ட்டில் அது மாறி வரும். இன்கேஸ் நீங்கள் லைனிங் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்போது இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பஃப்னு தூக்குன மாதிரி இருக்கும். சேம் சைட் அதே மாதிரி லூஸாக நூலை போட்டுட்டு இங்கே ஆணியில் லாக் பண்ணுவோம். பாருங்கள், ஆணியில் இப்படி சுற்றி வேறு எதுவுமே பண்ண வேணாம். இந்த மாதிரி சுற்றி மட்டும் லாக் பண்ணுவோம். முடிச்செல்லாம் போடவே வேண்டாம்.
ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம லூஸாக விட்டால் அந்த இடத்தெல்லாம் நல்லா டைட் பண்ணுவோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆரி போடுறது ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா உங்கள் கை உள்ளே வச்சா லைட்டாக தான் இறங்கும், பவுன்ஸ் ஆகும். அந்த ஃபேப்ரிக் வந்து அப்படியே டைட் ஆகும், பவுன்ஸ் ஆகும். இதையும் அதே மாதிரி ஆணியில் லாக் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து நம்ம ஆரியெல்லாம் போட்டு முடித்த பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபேப்ரிக் இருக்குது. வீடியோஸ் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. இல்லை ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லா டைட் ஆகுது. என் கையை வச்சு நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எஸ், இந்த மாதிரி அழுத்தும் போது பவுன்ஸ் ஆகும். இப்போ ஆரியெல்லாம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரிமூவ் பண்ணுறதுமே அதே மாதிரி தான், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சைடில் இருக்கிறத கட் பண்ணாலே வந்துடும். இந்த மாதிரி ஆரி பற்றின என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன் போட்டோன்னே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.